சாதி படங்கள் தொடர்பா நடிகர் சுகுமார் பேசின கருத்து பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. காதல் திரைப்படம் மூலமா தமிழ் சினிமாவுல அறிமுகமான நடிகர் தான் சுகுமார். இந்த காதல் திரைப்படம் வந்த அந்த நேரத்துல இளைஞர்களோட வாழ்க்கையில பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுல சுகுமாரோட இயல்பான நடிப்பு அவரை ரசிகர்களோட மனசுல நிலையா பதிய வச்சுது. இந்த நிலையில நடிகர் சுகுமார் சாதிய படங்கள் குறித்து பேசின கருத்து தான் இணையதளத்துல பெரும் விவாதமா மாறியிருக்கு. மோகன்ஜி இயக்கத்துல ரிச்சர்ட் ரிஷி, ஷீலா ராஜ்குமார் நடிப்புல உருவான திரைப்படம் திரௌபதி. 2020ஆம் ஆண்டு திரைக்கு வந்த இந்த படம் வசூல் ரீதியா வெற்றி பெற்றாலுமே சாதியவாதம் தொடர்பான சர்ச்சையை கிளப்பிச்சு. இந்த படத்தோட இரண்டாம் பாகம் இப்போ விறுவிறுப்பா தயாராகிட்டு வருது. அதாவது இயக்குனர் மோகன்ஜி சில படங்களை இயக்கியிருக்காரு. அதுலயும் பழைய வண்ணாரப்பேட்டை, திரௌபதி, ருத்ரதாண்டவம், பகாசுரன் போன்ற படங்கள் இவர் இயக்கியதுதான். அதோடு சோசியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவா இருக்கக்கூடிய மோகன்ஜி சமூக வலைதளத்துல போஸ்ட் போட்டு அடிக்கடி பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு. தன்னுடைய படங்கள்ல தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது வன்மத்தை கொட்டுறாரு அப்படின்னு இவர் மேல விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கும். அதோட இவர் இயக்கக்கூடிய படங்கள்ல தாழ்த்தப்பட்ட சாதியை சார்ந்த இளைஞர்களை கெட்டவங்க அப்படின்ற மாதிரியே காட்டுறாரு அப்படின்ற புகாருமே மோகன்ஜி மேல இருக்குது. தன்னுடைய சொந்த சாதியை மட்டுமே உயர்ந்தது அப்படின்னும் மற்ற சாதிகளை அசிங்கப்படுத்தும் வகையிலேயே இவர் படம் எடுக்கிறார் அப்படின்னும் இவர்கிட்ட சோசியல் மீடியாவில் பலருமே வாக்குவாதம் செஞ்சுட்டு போறாங்க. தன்னை பத்தின சர்ச்சைகளுக்கு அடிக்கடி பதில் கொடுத்துட்டு இருக்காரு மோகன்ஜி. இவர் திரௌபதி 2 படத்தை இயக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துல திரௌபதி படத்தோட முதல் பாகத்துல நடிச்ச நடிகர் ரிச்சர்ட் ரிஷி ஹீரோவா நடிக்கிறாரு. நடிகை ரக்ஷனா கதாநாயகியா நடிக்கிறாங்க. இந்த படத்துல எம்கானோ அப்படின்ற பாடல் உருவாகி இருக்கு. இந்த பாடலை பாடகி சின்மயி தான் பாடியிருக்காங்க. சாதியவாதம் பேசும் மோகன்ஜி படத்துல பாடியது குறித்து எதிர்மறை விமர்சனங்கள் சின்மயி மேல வந்துச்சு. இந்த நிலையில சின்மயி அது மோகன்ஜியின் படம் அப்படின்னு தெரியாம பாடிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டாங்க. அதுல ஜிப்ரானை எனக்கு பல வருடங்களா தெரியும். அவரோட ஸ்டூடியோவில் இருந்து என்ன பாடுறதுக்கு அழைச்சப்போ அங்க போய் பாடிட்டு வந்துட்டேன். அப்போ அங்கு ஜிப்ரான் இல்லை. இப்போதான் எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஒருபோதுமே அந்த பாடலை பாடியிருக்க மாட்டேன். அந்த கொள்கைக்கும் எனக்கும் நிறைய முரண்பாடு இருக்கு. இதுதான் உண்மை அப்படின்னு தன்னோட எக்ஸ்தலத்துல சின்மயி பதிவிட்டிருந்தாங்க. சின்மயி இப்படி பதிவிட்டதுமே மோகன்ஜி ஒரு பதிவை வெளியிட்டாரு. அதுல மாற்று சித்தாந்தம் கொள்கை கொண்டவர்களுக்கு நான் பாட மாட்டேன் அப்படின்னு சின்மயி அறிவிச்சிருந்ததால நான் அவரை பாட அழைச்சிருக்க மாட்டேன். எதுக்காக நீங்க வருத்தம் தெரிவிச்சீங்க? யார் கொடுத்த அழுத்தத்தால நீங்க இந்த மன்னிப்பை கேட்டீங்க அப்படிங்கிறத விளக்கமா கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு மோகன்ஜி வீடியோ மூலமா சின்மை கிட்ட விளக்கம் கேட்டிருக்காரு. இந்த பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில தான் காதல் படத்தோட சுகுமார் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுதான் இப்போ பேசு பொருளா மாறியிருக்கு. அதுல சுகுமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சாதியை வச்சு படம் எடுத்தா இன்னைக்கு எல்லாருமே பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனால சாதியை மையமா வச்சு படத்தை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த இடத்தை ஏற்கனவே 2 பேர் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கூறியிருக்காரு. அதாவது இன்னைக்கு எல்லாருமே சாதியை வச்சு படம் பண்ணினா பெரியவாயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்த பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஆல்ரெடியே 2 பேர் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. புதுசு புதுசா வரவங்களும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க பின்னாடி. அதை பார்த்துட்டு புதுசா இயக்குனர்கள் வராங்க. ஜாதி அப்படிங்கிறது ஜட்டி மாதிரி நாம போட்டுக்கலாம், ஆனா வெளியே காட்டக்கூடாது. ஜாதியையும் பிளாஸ்டிக்கையும் அழிக்கவே முடியாது, ஆனா பயன்படுத்துவதை தவிர்க்கலாம் அப்படின்னு காதல் சுகுமார் பரபரப்பா பேசி இருக்காரு. அவரோட இந்த பேச்சு தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல பெரும் விவாதமா மாறி இருக்கு. பொதுவா நடிகர் காதல் சுகுமார் சிம்புவோட காதல் அழிவதில்லை, கமலஹாசனோட வெறுமாண்டி, வசூல் ராஜா MBBS அப்படின்னு 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. அண்மையில கவின் நடிப்பில வெளியான ஸ்டார் திரைப்படத்துல ஒரு அழுத்தமான கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தார். இவர் நடிகர் மட்டுமில்லாம திருட்டு விசில், சும்மாவே ஆடுவோம் அப்படின்னு 2 படங்களை இயக்கியிருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில நடிகர் சுகுமார் பேசினதுதான் பரபரப்பா மாறி இருக்கு. நடிகர் சுகுமார் பேசுனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே நேரத்துல திரௌபதி 2ஆம் பாகத்தை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.